இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 11. விலகியே இரு. நானா? இளவரசியா? கண்டிப்பாக இல்லை. மாயாவின் குரல் தீர்க்கமாய் நவீனை மறுத்தது. நான் அன்றுதான் முதலாக அரண்மனைக்குள்ளேயே வேலை பார்க்க வந்திருந்தேன். தோட்டத்தின் மையப் பகுதியில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதுதான் என் வேலை. கண்டிப்பாக நீங்கள் பார்த்த பெண் நானாக இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தது என்னைத்தானா? ஒருவேளை யாரையோ பார்த்துவிட்டு என்னை என்று நினைத்து விட்டீர்களா என்று கேட்டால் குழப்பம் மிகுந்த குரலில். இல்லை, அது நீதான். நான் கனவில் கண்டது 100% நீதான். அதில் எனக்கு சிறிதளவு கூட சந்தேகம் இல்லை. ஆனால் கனவில் நடந்தது ஒன்றாக இருந்தாலும் ஏன் 2 விதமாய் உனக்கும் எனக்கும் கனவு வந்திருக்கிறது? குழப்பத்தில் அவனது புருவங்கள் சுளித்தன. நான் மட்டுமல்ல, நாம் இருவர் கண்ட அடையாளங்களும் வேறுதான். அவன் CEO என்பது மறந்து தனக்கு தெரிந்தவன் என்ற எண்ணம் மேலோங்க அவனிடம் சகஜமாக தன் கருத்தை கூறினாள் மாயா. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? யோசனையில் குனிந்திருந்த அவனது சுருள் கேசத்தை பார்த்தவாறு. தலையை மெல்ல உயர்த்தி அவளை பார்த்தவன் சிறு முறுவலுடன் தாராளமாக என்றான். ஆனால் அந்த குரலில் சிறு தடுமாற்றம் படர்ந்திருந்தது. ஒரு சிறு தயக்கத்துடன், இந்த கனவிற்கு என்ன அர்த்தம்? இந்த கனவிற்கு பின் ஏதாவது கதை இருக்கிறதா? நீங்கள் என்னை கேள்வி கேட்பதை பார்த்தால் இதை ரொம்ப சீரியஸா கேட்பது போல் உள்ளது. ஏன்? எனக்கும் இந்த கனவு வந்த போதும் சரி, உங்களை பார்த்த போதும் குழப்பமாகத்தான் இருந்தது. ஆனால் நீங்கள் என்னை கேட்கும் விதத்தை பார்த்தால் இதில் வேறு ஏதோ இருக்கிறதோ, அல்லது உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது தெரியுமா? என்னை தவிர கனவில் கண்ட வேறு யாரையேனும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்கிங்கில் பார்த்தவரை நீங்கள் கனவில் பார்த்திருக்கிறீர்களா? கேள்வி மேல் கேள்வியாய் அடுக்கினாள் மாயா. ஒரு புருவ சுளிப்புடன் அவருடைய கேள்விக்கு பதிலளிக்காமல், நீ இரட்டை குழந்தைகளில் ஒருத்தியா? இல்லை என்றால் உன் கூட பிறந்தவர்களில் யாருக்கேனும் உன்னை போன்ற உருவ ஒற்றுமை உண்டா? தன்னுடைய கேள்விகளை ஒரு பொருட்டாய் மதிக்காமல் அதனை அசட்டை செய்துவிட்டு அடுத்த சுற்று கேள்விகளை கேட்டவனை பார்க்க பார்க்க ஆத்திரமாக வந்தது மாயாவிற்கு. இருப்பினும் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையை இழுத்து பிடித்தவாறு ஒரு எரிச்சலுடன் பதில் கூறினாள். என்னுடன் ஒட்டி பிறந்தவர்கள் யாரும் இல்லை. எனக்கு ஒரு அக்காள், ஒரு தம்பி மட்டும்தான். நானும் என் அக்காளும் பார்ப்பதற்கு ஒன்று என்று சொல்லவே முடியாது. உனக்கு நிச்சயமாய் தெரியுமா? கனவில் நீ ஒரு பணிப்பெண் தானா? மீண்டும் ஒருமுறை அவளின் பொறுமையை சோதிக்கும் வகையில் கேட்டான். அவனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவளின் முழு உயரத்திற்குமாய் நிமிர்ந்து நின்று அவனை நேருக்கு நேராய் பார்த்தாள் மாயா. தன் எதிரே இருப்பது அவளுடைய பாஸ் மட்டுமல்ல, இந்த கம்பெனியின் CEO என்பதையும் மறந்தாள். அமைதியான ஆனால் தெளிவான குரலில் உள்ளிழுத்த ஓர் ஆழ்ந்த மூச்சுடன், நீங்கள் பேசுவதை பார்த்தால் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்களுக்கு விருப்பமில்லாதது போல் இருக்கிறது. ஆனால் நான் கண்ட கனவுகளின் விவரம் மட்டும் என்னிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் போலும். பரஸ்பர பரிமாற்றம் என்று உண்டு தெரியுமா? என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாத வரையில் என்னிடமிருந்து எந்த பதிலும் எதிர்பார்க்காதீர்கள் என்று அத்துடன் பேச்சு முடிந்து விட்டதைப் போல விறுவிறுவென்று கதவை நோக்கி நடக்கலானாள். மாயா கதவை அடையும் முன் நவீனின் குரல் அவளை பாதியிலே நிறுத்தியது. சின்ன சிரிப்புடன், இந்த கனவு என்ன, எதற்காக இந்த கனவு வருகிறது என்று எங்களுக்கும் முழுவதுமாக விவரம் தெரியாது. ஒருவேளை ஒன்றுமே இல்லாத கனவாக கூட இருக்கலாம். அல்லது இந்த கனவின் பின்னால் ஏதாவது ஒரு காரணம் கூட இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் நான் என்னவென்றே தெரியாமல் இருக்கும் போது இதை பற்றி நீ அதிகம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. நான் உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் என்றான் குரலில் அக்கறை இலையோட. இழுத்து பிடித்த பொறுமையுடன் அவளின் தாமரை இதழ்கள் ஏளனமாய் வளைய, தேவைக்கும் அதிகமான பவ்யத்துடன், உங்கள் அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் அது தேவைப்படுபவர்களிடம் காட்டுங்கள். நான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலையிட வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கும் முழு உரிமை என்னை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, என்றைக்கு எனக்கு அந்த கனவு வந்ததோ அந்த தருணத்தில் இருந்தே நான் இதில் சம்பந்தப்பட்டு விட்டேன். இதுதான் உண்மை. ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் உங்கள் பிரச்சனை. என்னை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களை நானும் மதித்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்றாள் வெட்டேற்றியாக. மாயாவின் வார்த்தைகளை புறம் தள்ளிவிட்டு மீண்டும் கேட்டதையே அவன் திரும்பவும் கேட்டான். நீ ஒருவரை கனவில் கண்டதாக சொன்னாயே, அங்கு என்ன நடந்தது? அதற்கு மேல் தாங்க முடியாமல் 2 கைகளையும் இடுப்பில் வைத்து சவாலாக அவனை நேருக்கு நேராக உற்று பார்த்தாள் மாயா. அவனின் பொறுமையும் காற்றில் பறக்க, மாயா என்று இழுத்தவாறு, என்னை பொறுத்தவரையில் நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும். ஆனால் நீ இதில் தலையிடாமல் விவரங்களை மட்டும் எங்களுக்கு கொடுத்துவிட்டு மற்றவர்களை சந்திக்காமல் இருப்பதுதான் உனக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது என்று கூறியிருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் என்றான் பலவீனமான குரலில். இடுப்பில் வைத்த கையை எடுக்காமலே நவீனை பார்த்து, அப்படியென்றால் என்னுடைய கனவின் விவரங்களை மட்டும் கொடுத்தால் உங்களால் இந்த கனவை பற்றி கண்டுபிடித்து விட முடியும் என்று நம்புகிறீர்கள்? எந்த நம்பிக்கையில் நான் இல்லாமல் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்று சவாலாக கேட்டாள் மாயா.
என்ன நினைத்து மாயா இதைச் சொன்னாள் என்று அவளுக்கும் தெரியாது. அவளை இருட்டில் வைக்க வேண்டும் என்று அவர்களாவே எடுத்த முடிவை கேட்டவுடன் சிவுக்கென்று கோபம் அவளது தலைக்கேறி மனதில் பட்டதை மறைக்காமல் சொன்னாள். என்னை பார்த்தால் உங்களுக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரிகிறதா? நான் இதில் தலையிடக்கூடாது என்று முடிவெடுத்தது இன்று காரின் அருகில் நின்றவரா? அவளின் அந்த கடைசி கேள்விக்கு நவீன் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனோ அந்த கேள்விக்கு பதில் அவன்தான் என்று அவளுக்கு முழு மனதாக தோன்றியது. இவனுக்காக மாலை மாலையா கண்ணீர் விட்டேனே. நினைக்கும் போதே அருகில் இருந்து சுவற்றில் முட்டிக்கொள்ளலாம் போலிருந்தது மாயாவிற்கு. நீண்ட மௌனத்திற்கு பின் மாயாவிடம், முட்டாளா? நீயா? நீ சொன்னது உண்மைதான். தேவைக்கு மேல் நீ இதில் தலையிடாமல் இருப்பதுதான் உனக்கும் நல்லது, உனக்கும் அதுதான் பாதுகாப்பு என்பது அவனுடைய முடிவு. சொல்லியதே சொல்லும் கிளிப்பிள்ளை போல மீண்டும் அதையே ஒப்பித்தான். ஓ, தாராளமாக. என்னுடைய கனவுகளை உங்களிடம் சொல்வதற்கு ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்று நிறுத்தினாள். என்ன என்பது போல் பார்த்த நவீனிடம், இந்த கனவுகளின் பின்னணி என்ன, எதற்காக நடக்கிறது என்பது எனக்கு தெரிய வேண்டும். அது மட்டுமல்ல, என்னை இதில் தலையிடக்கூடாது என்று சொன்னாரே, அந்த நலம் விரும்பியை நான் பார்த்தே ஆக வேண்டும். ஒரு தொற்று நோயைப் போல என்னை கண்டாலே ஓடி ஒளியும் அவரிடம் அவரை பார்த்து நான் ஏன் அப்படி அழுதேன் என்று கேட்க வேண்டும். வீணாகிய என் கண்ணீருக்கான காரணம் எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும். இதற்கு நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கொண்டால் மேலே பேசலாம். இல்லையென்றால் இப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் முடிவாக. மீண்டும் இதே போன்ற கனவுகள் வந்தால் என்ன செய்ய போகிறாய்? விடாமல் கேட்டான் நவீன். உங்களுடைய அக்கறைக்கு மிக்க நன்றி. ஆனால் அது என் சொந்த விஷயம். அதை எப்படி பார்த்துக் கொள்வது என்று எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் சிறிதும் தாமதிக்காமல் அந்த அறையை விட்டு வெளியேறினாள் மாயா. கட்டிடத்தை விட்டு வெளியே வந்த பிறகு மாயாவின் இதயம் படபடுத்துக் கொண்டே இருந்தது. எதற்கு உனக்கு இந்த வீண் வேலை? பேசாமல் கனவுகளை நவீனிடம் சொல்லிவிட்டு நீ விலகிக்கொள் என்று மூளையின் ஒரு ஓரத்தில் ஒரு குரல் மெலிதாக கேட்டுக்கொண்டே இருந்தது. அது எப்படி முடியும்? பேருக்காக ஒரு காரணத்தை சொல்லி இதனால் தான் நீ தலையிட வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று சொல்லியிருந்தால் கூட கனவுகளை கூறிவிட்டு என் வேலையை பார்க்க போயிருக்கலாம். ஆனால் பிடிவாதமாக தலையிடாதே என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பா இது என்னவென்று தெரிந்தே ஆக வேண்டும் என்று வாதிட்டது ஆர்வம் கொண்ட அவளது இன்னொரு மனது. மாயா தனது அறிவின் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்திவிட்டு நவீனிடமிருந்து அவளுக்கு கிடைத்த தகவல்களை பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள். நவீனின் கூற்றுப்படி பார்த்தால் ஒரே கனவு, ஆனால் 2 விதமாய் வந்திருக்கிறது. அவள் கண்ட கனவில் அவள் அரண்மனையில் வேலை செய்யும் பணிப்பெண். அந்த மற்றொருவன் அவளை மனைவி என்று அழைத்தான். நவீன் கண்ட கனவில் அவள் அவனுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட இளவரசி. மற்ற அனைத்தையும் விட அவள் மனதை மிகவும் பாதித்தது யாரென்றே தெரியாத ஒருவனுக்காக அவள் கதறி அழுதது. அதைவிட ஏன் அழுதோம் என்று காரணம் தெரியாமல் அழுததுதான். அந்த ஒரு காரணத்திற்காகவாவது அவள் இதில் தலையிட்டே ஆக வேண்டும். ஏன் என்று தெரியாவிட்டால் அவளால் நிம்மதியாகவே வாழ முடியாது என்று அவளுக்கு உறுதியாக தோன்றியது. மாயா இருக்கைக்கு வந்து சேர்ந்தபோது மணி 4 தொட்டிருந்தது. அவள் இருக்கும் மனநிலையில் அவளால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது என்பதால் அனுமதி கேட்டுவிட்டு ஆபீஸை விட்டு கிளம்பினாள். நேரடியாக வீட்டிற்கு செல்லாமல் அவளின் வீட்டருகே இருந்த மாலுக்கு செல்வதற்கு கேபை புக் செய்தாள். வீட்டிற்கு செல்வதற்கு முன் அவளை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள அவளுக்கு தனிமை மிகவும் தேவைப்பட்டது. மாலில் இருந்து அவள் வீட்டிற்கு நடந்து செல்ல 15 நிமிடங்கள் தான் ஆகும். நடந்தே வீட்டுக்கு செல்வது வாக்கிங்கும் ஆகிவிடும், மனதும் கொஞ்சம் லேசாகிவிடும் என்று முடிவு செய்து மாலில் இருந்து வீட்டுக்கு செல்லும் இருவழிச்சாலை ஒன்றில் நடைபாதையின் அருகே நடக்கலானாள். அவள் மனம் முழுவதும் அன்று நடந்த சம்பவங்களை அசை போட்டுக் கொண்டிருந்தது. மாயாவிற்கு அது மிகவும் பரிச்சயமான சாலை என்பதாலும் அந்த சமயத்தில் அதிக ஆள் நடமாட்டம் இல்லாததாலும் மனதை அது போக்கில் போக விட்டுவிட்டு கால் போன போக்கில் வீட்டை நோக்கி நடக்கலானாள். அவளின் கவனம் சாலையின் மீது இல்லாததால் ரோட்டில் கிடந்த ஒரு கேபிளின் மேலேறியதில் தடுமாறிய ஒரு இருசக்கர வாகனம் கட்டுப்பாடு இழந்து அவளை நோக்கி வேகமாய் வந்து கொண்டிருந்ததை அவள் அறியவில்லை. அது வந்த வேகத்தில் அந்த இருசக்கர வாகனம் அவளை இடித்திருந்தால் பெரியது என்று இல்லாவிட்டாலும் கண்டிப்பாய் அடிபட்டிருக்கும். ஆனால் அப்படி ஒன்று நடப்பதற்கு முன் எங்கிருந்தோ கண்ணிமைக்கு முன் அவளுக்கும் அந்த இரு சக்கர வாகனத்திற்கு இடையே அலறுடன் ஒரு கார் வந்து நின்றது. சில அடிகளை விட்டு அவள் முன்னால் நின்றிருந்த அந்த காரிலிருந்து ஒரு நெடிய உருவம் அவளது அருகே இறங்கி வந்து, "Are you okay?" என்று சுருக்கமாக கேட்டான் இறங்கி வந்தவன். விபத்து நடந்தபோது கூட பெரியதாய் திகைப்படையவில்லை மாயா. ஆனால் அவளின் கண்ணெதிரே வந்து நின்றவனை கண்ட மாயாவிற்கு ஒரு கணம் மூச்சே நின்றது. வந்து நின்றவன் வேறு யாருமல்ல, இன்று மாயா மாலை மாலையாய் கண்ணீர் விட்டதற்கு காரணமான மிஸ்டர் காகில்ஸ் தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.